இனிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய பொன்மாலை வணக்கம். நாம் கடந்த ஒரு வாரங்களாக இந்த செய்தியை தொடர்ந்து தமிழக மாணவர் இயக்கம் வாயிலாக பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வு 5 பெண் குழந்தைகளை ஒரு உடற்கல்வி ஆசிரியர் விளையாடுவதற்காக கூட்டி சென்று அவர்களுக்கு மதுபானம் கொடுத்து கட்டாயப்படுத்தி பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தொடர்ந்து இந்த வீடியோ பதிவு செய்துகிட்டே இருக்கிறோம். முதல் தடவையாக காலவரையற்ற உண்ணாவிரதம் என்று நோட்டீஸ் எடுத்து ஒட்டி காவல்துறையிடம் அனுமதி கேட்டபோது உண்ணாவிரதத்து மறுக்கப்பட்டு திரும்ப போராட்டம் நடைபெறுவதாக நாளை சாயங்காலம் போராட்டம், அதாவது ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் போராட்டம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனுமதி கேட்குறோம். ஆனால் அந்த அனுமதி மறுக்கப்படுது. முதல்ல அனுமதிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு, திடீர்னு அனுமதி மறுக்கிறாங்க. அது என்ன காரணத்துக்கு அந்த அனுமதி மறுக்கிறாங்க? நாங்கள் இது வரைக்கும் எத்தனையோ போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். இந்த போராட்டங்கள் முழுவதுமே அரசு சொத்துக்கோ அல்லது காவல்துறைக்கோ ஒத்துழைப்பு கொடுக்காமல் எந்த ஒரு போராட்டமே நாங்கள் பண்ணல. தமிழக மாணவர் இயக்கம் சார்பாக இதுவரை நடத்தப்பட்ட அனைத்து போராட்டங்களுக்குமே அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா பண்ணுறோம். மித்தவங்கள மாதிரி நாங்கள் அராஜகத்தில் ஈடுபட்டது கிடையாது. நீங்கள் எங்களை அரெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம போராட்டத்தில் ஈடுபடுறோம். போராட்டத்தில் வன்மை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கிற இதே கிடையாது. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி சொல்லி தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அந்த போராட்டத்துக்கு ஏன் காவல்துறை அனுமதி மறுத்திருக்குங்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அசம்பாவிதம், அச்சம் நடந்துவிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக ஏதாவது பிரச்சனைகள் வரும், நிறைய கலவரங்கள் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ கலவரங்கள் வர மாதிரி இது வரைக்கும் தமிழக மாநிலக்கு எந்த ஒரு போராட்டத்தையுமே பண்ணது கிடையாது. இப்போ எங்களுக்கு தேவை காவல்துறை ஏன் எங்களுக்கு ஒத்துழைப்பு, காவல்துறை எங்களது நண்பன் அப்படின்னு தான் இன்னும் நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம். எங்களுடைய காவலன், எங்களுடைய பாதுகாப்பு, எங்களுடைய பலம், பொதுமக்களுக்கு பலமே நீங்கள் தான். இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டேன், ஃபஸ்ட் அக்யூஸ் மேலே A1 மேலே வழக்கு பதிஞ்சாச்சுன்றீங்க, A2 அக்யூஸ்டு மேலேயும் வழக்கு பதிஞ்சாச்சுன்றீங்க. இதுக்கு மேலே நாங்கள் அடுத்த கட்ட விசாரணைன்றீங்க. இப்போது எங்களுக்கு தேவையான, அதாவது இந்த குழந்தையை ஏற்றி கொண்டு போன பஸ்ஸு, குறிப்பாக எந்த பஸ்ஸில் இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு போனார்கள், எத்தனை குழந்தைகளை அழைத்து கொண்டு போனார்கள், அது பள்ளியுடைய வாகனமா, யார் அந்த ஓட்டுநர், அது பள்ளியோட வாகனமாக இருந்தால் அந்த பள்ளி வாகனத்தை ஏன் சீஸ் செய்யவில்லை, பள்ளி வாகனத்தை ஏன் காவல்துறை கையில் எடுக்கலை, எதுக்கான விளக்கம் ஏன் எங்களுக்கு கொடுக்கலை, காவல்துறை கைப்பற்றியதா கைப்பற்றலையா, ஒருவேளை அந்த பள்ளி வாகனத்தை அழைத்து கொண்டு போயிருந்தால் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டும். சரி, இது யாருடைய ஆணைக்கிணங்க அந்த டிரைவர் யாருடைய ஆணைக்கிணங்க அழைத்து கொண்டு போனார்? அந்த டிரைவரை அரெஸ்ட் பண்ணாங்களா? சரி, அரெஸ்ட் பண்ணல, விசாரணை தான் நடத்தினாங்களா? அது தனியார் பள்ளி வாகனமா அல்லது பள்ளி கல்வி வாகனமா? தனியார் வாகனம்னா அதுக்கான இதை எங்களுக்கு கொடுக்கணும். பள்ளி வாகனமாக இருந்தால் அந்த பள்ளி வாகனத்தை ஏன் அந்த மாணவிகளை அழைத்து கொண்ட பள்ளி வாகனத்தை ஏன் இன்னும் அரசு பறிமுதல் செய்யலை? எங்களுக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இதுக்கு பின்னாடி இவங்க மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்களோ. இந்த ஆசிரியர் ஒருத்தர் திட்டம் போட்டு, ஏன்னா அந்த 3 மாணவிகள் விளையாடவே இல்லை, திரும்பி வந்துட்டாங்க. அந்த திரும்பி வந்த மாணவிகளை யார் கூட்டிகிட்டு வந்தாங்க? அவங்களா வந்தாங்களா, இல்லை அவங்க வண்டியே தனியாக வந்தாங்களா, இல்லை இவங்க வேறு யாரும் டீச்சர்ஸ் போய் கூப்பிட்டு வந்தாங்களா? அந்த மாணவிகள் நாங்கள் விசாரித்த வரைக்கும் அந்த மாணவிகள், இந்த 3 மாணவிகள் விளையாடவே இல்லை. அப்போ இதுக்கான பல மர்மங்கள், பல முடிச்சுகள் அடங்கி அதாவது சல்மா மெட்ரிகுலேஷன் பள்ளியோடைய நிலவரம் போயிட்டுருக்கு. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியல. ஒரு தனி ஆசிரியர் இப்படி பண்ணியிருப்பாரானா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அந்த ஆசிரியர் எப்படி ஒரு பெண்ணாசிரியை கூட உடன் சென்றிருக்கிறார். அந்த பெண்ணாசிரியை மாணவிகளை அழைத்து கொண்டு வீட்டுக்கு அடுத்து தூத்துக்குடி, இங்கே இருக்கிற தூத்துக்குடி தான், ஏன் அந்த மாணவிகளை தங்க வைக்க வேண்டும்? அதற்கான காரணம் என்ன? இப்படி பல்வேறு முடிச்சுகளோடு போயிட்டுருக்குறோம். நம்ம காவல்துறையிடம் அனுமதி கேட்குறோம். காவல்துறை அனுமதி கேட்டாச்சு, நாளைக்கு போராட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்படுது. காவல்துறை எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். ஏன்னா இன்றைக்கி காவல்துறையில் இருக்கக்கூடிய எத்தனையோ அதிகாரிகளுடைய பெண்கள் இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரிகளுடைய பெண்களுக்கு இதே போன்ற ஒரு சூழ்நிலை வந்தால் அவங்க நடவடிக்கை எடுக்காமல் இருப்பாங்களா? இப்போ நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இல்லைங்களே, ஆனால் இந்த நடவடிக்கைகள் எங்களுக்கு போதுமானதாக இல்லை. தயவு செஞ்சு எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக எங்களுடைய போராட்டத்துக்கு நீங்கள் அனுமதி தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எஸ்பியாக இருந்தாலும் சரி, டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி, நிச்சயமாக எங்களுக்கு அனுமதி கொடுக்குங்க. அனுமதி கொடுத்து எங்களுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகளை அரசுக்கு கொண்டு போடுங்க. நீங்கள் சொல்கிறீங்க கலெக்டர்கிட்ட போங்க, டிஓட்ட போங்க, எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனோட அதிகாரிகள் இருப்பாங்க, போங்க. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரியாதுங்க,
நீங்கள் எங்களுக்கு பண்ணி கொடுங்க. அதுக்கு தான் நாங்கள் வந்து லோக்கலில் இது பண்ணுறோம். எங்களுக்கு அதெல்லாம் முடிச்சு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். எங்களுக்கு வந்து எங்களை தயவு செஞ்சு எங்களை பொறுமையை சோதிச்சு நாங்கள் வந்து இந்த கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு பேரண்ட்ஸ்டாக போய் பேசி அதை ஒரு பெரிய ஒரு இதாக்க விடாதீங்க. தயவு செஞ்சு இந்த இதுக்கான நியாயமான விளக்கங்களை எங்களுக்கு இன்னும் ஓரிரு நாட்கள் நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். இது வரைக்கும் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறீங்க, என்ன ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் நீங்கள் கொடுத்துருக்க ஒரு தகவல் போக இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் யார் அந்த பள்ளி வாகனத்தில் குழந்தைகளை ஏற்றி கொண்டு போனது யார், அந்த அது பள்ளி வாகனமா இல்லை தனியார் வாகனமா, அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதா, எத்தனை மாணவிகள் அவங்க இது பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தெளிவாக வந்து மாணவிகளுடைய ஃபோட்டோ கொடுக்க வேண்டாம், பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டாம், நீங்கள் வெளியே சொல்ல வேண்டாம். அந்த டிரைவரு வாகனம் இதெல்லாம் நீங்கள் பறிமுதல் செஞ்சீங்களா எங்களுக்கு வந்து உடனடியாக தகவல் தெரிவிக்குங்கிறது தமிழக மாணவிகள் சார்பாக தொடர்ந்து இது 3வது வீடியோவாக போட்டுட்ருக்குறோம். தயவு செஞ்சு நீங்கள் இதை அசால்ட் எடுக்காதீங்க. உடனடியாக இதுக்கான இதை எங்களுக்கு கொடுங்க. நிச்சயமாக இதுக்கான ஒரு பெரிய விலையை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் உடனே இதை நிற்போம்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி.